லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, விவிலிய தேடல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. சிங்க குகையில் தானியேல். பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றான். தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயர குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல், என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்கங்களினின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசனிடம், அரசரே, நீர் நீடோழி வாழ்க. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை, ஏனெனில் அவர் திருமுன் நான் மாசற்றவன். மேலும் அரசரே, முன்னிலையிலும் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தார். எனவே அரசன் மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறே தானியேலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள். அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை, ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார். பிறகு அரசனது கட்டளைக்கிணங்க தானியேலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர். அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்க குகையினுள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முன்னே சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கிவிட்டன. அப்பொழுது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஓர் அறிக்கை விடுத்தான். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். இதுவே என் ஆணை என்றான். விவிலிய தேடல். திருப்பாடல் 33 பகுதி 1. நீதிமான்களாய் நிலைத்திருப்போம். கடந்த வார நமது விவிலிய தேடலில் பொல்லார் நிலையிலிருந்து நல்லார் நிலைக்கு என்ற தலைப்பில் 32வது திருப்பாடலில் 9, 10 ஆகிய 2 இறைவசனங்கள் குறித்து தியானித்து திருப்பாடலை நிறைவு செய்தோம். இவ்வார விவிலிய தேடலில் 33வது திருப்பாடல் குறித்து தியானிப்போம். புகழ்ச்சி பாடல் என்று தலைப்பிடப்பட்டுள்ள இத்திருப்பாடல் மொத்தம் 22 இறைவசனங்களை கொண்டுள்ளது. தாவீது அரசர் தான் சிறுவனாக இருந்தபோதும் சரி, அரசராக ஆட்சி செய்த போதும் சரி, இறைவனை பாடி புகழ்வதை தனது முக்கிய நோக்கமாக கொண்டிருந்தார் என்பதை நாம் அறிவோம். இத்திருப்பாடலில் இவ்வுலகை படைத்தளித்ததற்காகவும் தனது உருவில் மானிடரை உருவாக்கியதற்காகவும் நீதியான வழிகளையும் நேர்மையான வாக்குகளையும் நம்பிக்கைக்குரிய செயல்களையும் கொண்டு தான் படைத்த மானிடரை வழி நடத்துவதற்காகவும் இறைவனை புகழ்ந்தேத்துகிறார் தாவீது அரசர். இறை புகழ்ச்சியோடு தொடங்கி கடவுள் மீது நம்பிக்கை வைத்துள்ள மக்கள் மீது அவர் தம் பேரன்பு என்றும் இருக்க வேண்டுமென விண்ணப்பித்து இத்திருப்பாடலை நிறைவு செய்கின்றார். இப்போது 1 முதல் 5 வரையுள்ள இறை வசனங்களை தியானிப்போம். இறை பிரசன்னத்தில் அவ்வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. ஆண்டவரின் வாக்கு
நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. அவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. சீக்கிய மதத்தை நிறுவிய குருநானக் தன்னுடைய சீடர்களுடன் ஒரு ஊருக்கு புறப்பட்டு போதிக்கச் சென்றார். அப்போது அவர்களுக்கு கடுமையான பசியும் தாகமும் ஏற்பட்டது. அத்துடன் கடும் குளிரும் அவர்களை வாட்டி வதைத்தது. அவர்கள் ஒவ்வொரு வீடாகச் சென்று கதவை தட்டி உணவும் நீரும் போர்வையும் தரும்படி வேண்டினர். அந்த கிராம மக்களோ இவர்களை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்தினர். அவர்கள் கேட்ட எதுவுமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அன்று இரவு முழுவதும் அவர்கள் பசியிலும் தாகத்திலும் குளிரிலும் தவித்தனர். மறுநாள் காலையில் அந்த கிராமத்தை விட்டு விடியற்காலையிலேயே அவர்கள் கிளம்பினர். அப்போது குருநானக், எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய சகல வல்லமை படைத்த கடவுளே, இந்த கிராமத்து மக்கள் இப்படியே இங்கேயே நலமுடன் இருக்க அருள் புரிய வேண்டுகிறேன் என்று அவர்களுக்காக இறைவேண்டல் செய்தார். இதை கேட்டுக்கொண்டிருந்த சீடர்களின் மனம் கொதித்தது. ஈவிரக்கம், மனிதாபிமானம், தர்ம சிந்தனை ஆகிய எதுவுமே இல்லாத இந்த கிராம மக்களுக்காக இப்படிப்பட்ட ஓர் இறைவேண்டல் தேவையா? ஏன் இப்படி செய்தார் நம் குரு என்று மனதிற்குள் புழுங்கினர். அவர்களுக்கு எதுவுமே புரியவில்லை. குருவிடம் கேட்கலாமா வேண்டாமா என்றும் தெரியவில்லை. அவர்கள் அங்கிருந்து நடக்கத் தொடங்கினர். அன்றைய தினம் மாலையில் அதேபோல் மற்றொரு கிராமத்தை அடைந்தனர். அதற்குள் சீடர்கள் பலருக்கும் பசி கிறுகிறுப்பு காதை அடைத்தது. இங்கு என்ன நிலைமையோ என்ற பதப்பதைப்புடன் இருந்தனர் அவர்கள். அந்த கிராம மக்கள் குருநானக்கையும் அவருடைய சீடர்களையும் மிகவும் அன்புடன் வரவேற்றனர். அவர்களுக்கு போதிய உணவும் தண்ணீரும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து உதவினர். பசியாறிய அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். அதன் பிறகு குருநானக்கின் போதனைகளை கேட்க ஊர் மக்கள் ஒன்று திரண்டனர். குருநானக் மிக அழகிய முறையில் அவர்களுக்கு போதித்தார். சீடர்கள் பெருமிதமடைந்தனர். இது நல்லவர்கள் வாழும் பூமி, சிறந்த கிராமம் என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். மறுநாள் காலை அந்த கிராமத்திலிருந்து அனைவரும் புறப்பட்டனர். குருநானக் அந்த கிராமத்து மக்களுக்காக இறைவேண்டல் செய்தார். எல்லாரையும் அறிந்திருக்கின்ற கடவுளே, இந்த கிராமத்தில் வாழும் மக்களுக்காக நான் வேண்டுகிறேன். இந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் இக்கிராமத்தை விட்டு தனித்தனியாக பிரிந்து பல்வேறு திசைகளுக்கு போய்விட வேண்டும். அதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினார். இதனால் சீடர்கள் அதிர்ச்சியடைந்தனர். ஏன் இப்படி வேண்டுதல் செய்கிறார் குரு? இது நியாயமா? முந்தைய கிராமத்தில் இவர் வேண்டியது ஆசிர்வாதம். இப்போது வேண்டுவது ஆசிர்வாதம் அல்ல, சாபம். ஏன் இப்படி முன்னுக்கு பின் முரணாக இறைவேண்டல் செய்கிறார் நம் குரு? இதை கண்டிப்பாக கேட்டுவிட வேண்டும் என்று எண்ணினர். ஆயினும் அவரிடம் கேட்க யாருக்குமே துணிவு இல்லை. அப்போது சீடர்களின் மனநிலையை அறிந்த குரு, அன்பு நிறைந்தவர்களே, என் வேண்டுதல் உங்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பதை என்னால் அறிய முடிகிறது. அறநெறிகளை கடைபிடிக்காத முந்தைய கிராமத்தில் உள்ள மக்கள் வேறொரு இடத்திற்கு சென்றால் அந்த இடத்தையும் கெடுத்து விடுவர். ஆகவேதான் அவர்கள் அந்த கிராமத்திலேயே இருக்க வேண்டும், வெளியேறி விடக்கூடாது என்று இறைவனிடம் கேட்டுக்கொண்டேன். ஆனால் இந்த கிராம மக்களோ தெய்வ பக்தியும் அறநெறியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் கொண்டவர்களாய் வாழ்கின்றனர். எல்லோரையும் மதிக்கத் தெரிந்தவர்களாகவும் விருந்தினர்களை நன்றாக வரவேற்று உபசரிப்பவர்களாகவும் திகழ்கின்றனர். இப்படிப்பட்ட இவர்கள் இங்கேயே இருப்பதை விட பல்வேறு ஊர்கள், நகர்கள், நாடுகள் என எங்கும் பரவிச் செல்ல வேண்டும். அப்போதுதான் எல்லோருக்கும் நன்மை செய்பவர்களாக இருப்பர். இவர்களை பார்த்து எல்லோரும் நன்மை செய்யவும் கற்றுக்கொள்வர். இதற்காகத்தான் அவ்வாறு இறைவனிடம் வேண்டினேன் என்று கூறினார். தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். 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 அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். வாழ்விக்கின்றார்.
நாம் வாசித்த இத்திருப்பாடலின் முதல் 5 இறைவசனங்களில் நேரிய மனதுடன் வாழும் நல்லவர்களான நீதிமான்களை மட்டுமே இறைவனை புகழ்ந்தேத்த அழைக்கிறார் தாவீது அரசர். நீதிமான்களை நாம் நேர்மையாளர்கள் என்றும் அழைக்கலாம். காரணம், அவர்கள் தங்களை படைத்த கடவுளுக்கு பயந்து மனசாட்சியின்படி அனைவரையும் நேசித்து எல்லோருக்கும் எப்போதும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். அதே வேளையில் தீயவர்களால் தங்களுக்கு தீமைகள் ஏற்படும் போது அவற்றை தாழ்ந்த உள்ளத்துடன் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்கள். அவர்களுக்கு திரும்பவும் அதே தீமையை செய்ய விரும்பாதவர்கள். எந்நிலையிலும் கடவுள் மீது பிரமாணிக்கம் தவறாதவர்கள். தங்களுக்கு ஏற்படும் தீமைகளை குறித்து எப்போதும் கடவுளிடம் முறையீடு செய்யாதவர்கள். ஆண்டவருக்காகவும் அவர் மீது கொண்ட பேரன்பிற்காகவும் அனைத்தையும் அமைந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். இறுதியில் இவர்களே வெற்றி வாகை சூடுவர். இதற்கு திருவிவிலியத்தில் பல்வேறு நபர்களை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். இப்போது 4 நபர்களை நாம் நினைவுக்கு கொணர்வோம். முதலாவது, பழைய ஏற்பாட்டில் வரும் நோவா. தம் காலத்தவருள் நோவா நேர்மையானவராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார். நோவா கடவுளோடு நடந்தார். நோவா வாழ்ந்த நகரில் எல்லாரும் பாவிகளாக வாழ்ந்த நிலையில் அவர் மட்டும் நீதிமானாக வாழ்கிறார். அதனால்தான் பெருவெள்ளத்தின் போது அவரும் அவர் குடும்பத்தாரும் கடவுளால் காப்பாற்றப்படுகின்றனர். இரண்டாவதாக வருபவர் யோபு. யோபு புத்தகத்தின் தொடக்கத்திலேயே அவருடைய நேர்மை குறித்த பண்பு எடுத்து காட்டப்படுகிறது. ஊசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். இறுதி வரை கடவுள் மீது தான் கொண்டிருந்த நம்பிக்கையில் சிறிதளவும் குறையாமல் நடந்து கொண்டார் என்பதை யோபுவின் வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது. மூன்றாவதாக, புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித யோசேப்பு. இறை திட்டத்திற்கு அடிபணிந்து அன்னை மரியாவின் நற்பெயருக்கு எவ்வித களங்கமும் ஏற்பட்டு விடாமல் நேரிய உள்ளத்துடன் அவரை தனது அன்பு மனைவியாக ஏற்றுக்கொண்டவர் உத்தமரான புனித யோசேப்பு. இதைத்தான் மரியாவின் கணவர் யோசேப்பு நேர்மையாளர் என்றும், யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் என்றும் யோசேப்பின் நேரிய மனம் குறித்து நற்செய்தியாளர் மத்தேயு எடுத்துரைக்கின்றார். நான்காவதாக, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது வாழ்வு முழுவதும் தன்னை அனுப்பிய இறை தந்தைக்கு நம்பிக்கைக்குரிய மகனாக வாழ்ந்தார். இறை தந்தையின் மீதும் மானிட இனத்தின் மீதும் கொண்ட பேரன்பினால் அனைத்து பாடுகளையும் அவர் தாங்கிக் கொண்டு ஒரு நேர்மையாளராக வாழ்ந்தார். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இதை கண்ட நூற்றுவர் தலைவர் இவர் உண்மையாகவே நேர்மையாளர் என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தார் என்று லூக்கா நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார். ஆகவே நோவா, யோபு, யோசேப்பு மற்றும் நமது ஆண்டவர் இயேசுவை போல நாமும் எல்லாருக்கும் நன்மை செய்யும், எல்லோரையும் வாழ வைக்கும், இறைவனுக்கு மட்டுமே பிரமாணிக்கமாய் வாழும் நீதிமான்களாய் செழித்து வளர்வோம். இதைத்தான் குருநானக்கின் வாழ்வும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எப்போதும் நீதிமான்களாகிய நேர்மையாளர்களே இறைவனுக்கு புகழிசைக்கும் இனியவர்களாய் வாழும் தகுதி பெறுகிறார்கள். ஆகவே நீதிமான்களாய் நித்தமும் வாழ்வதற்கான அருளை வழங்கிட இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். நீதிமான்களாய் நிலைத்திருப்போம் என்ற தலைப்பில் இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.
நற்செய்திகள். காசாவில் வாழ்கின்ற மக்கள் அங்கு நிகழும் சூழல் அறிந்து மனம் உடைந்து துயரமான வாழ்க்கை நிகழ்வுகளை அனுபவிக்கின்றனர் என்றும், இந்த வன்முறையை உருவாக்கிய வெறுப்பின் சூழலால் ஆழமாக காயமடைந்துள்ளனர். உடைக்க முடியாத இந்த தீய சுழற்சியானது அதிக வெறுப்பை வளர்க்கின்றது என்றும் எடுத்துரைத்துள்ளார் கர்தினால் பியர் பத்திட்சா பிட்சாபால்லா. செப்டம்பர் 20 திங்கள் இரவு ரோமில் சன் எஜிதியோ சமூகத்தாரால் ஏற்பாடு செய்யப்பட்ட கத்தோலிக்க சமூகங்களின் பரந்த வலையமைப்பால் ஊக்குவிக்கப்பட்ட காசாவிற்கு அமைதி ஜெப விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு அனுப்பியுள்ள காணொளி செய்தியில் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார் எருசலேமின் லத்தீன் வழிபாட்டு முறை முதுபெரும் தந்தை கர்தினால் பியர் பத்திட்சா பிட்சாபால்லா. வன்முறை மற்றும் போர் சூழலால் இருக்கும் இடத்தை விட்டு ஒவ்வொரு இடமாக மக்கள் சென்று கொண்டே இருக்கின்றனர் என்றும், கடந்த 35 ஆண்டுகள் வாழ்ந்து வந்த நிலையில் இவ்வளவு கடினமான சூழலை புனித பூமியில் இதுவரை பார்த்ததில்லை என்றும் தெரிவித்தார் கர்தினால் பிட்சாபால்லா. இறைவன் நமக்கு கொடையாக அளித்த அழகு நிறைந்த புனித பூமியை அன்பு மற்றும் சாந்த குணத்துடன் திரும்பப் பெற நாம் அனைவரும் உழைக்க வேண்டும் என்று வலியுறுத்திய கர்தினால் பிட்சாபால்லா அவர்கள், நம் வார்த்தைகளாலும் சான்றுள்ள வாழ்வாலும் இந்த அமைதியின் வலிமையை நாம் கொண்டுவர வேண்டும் என்றும் எடுத்துரைத்துள்ளார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறை தொடர்ந்து பரவுவது மிகவும் கவலையளிக்கின்றது என்றும், வீடுகளில் மோதல் மற்றும் மனிதாபிமானமற்ற சூழல்களில் என எல்லா இடங்களிலும் பெண்களின் மாண்பிற்கு அநீதி இழைக்கப்படுகின்றது என்றும் கூறினார் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர். செப்டம்பர் 22 திங்களன்று நியூயார்க் நகரில் நடைபெற்ற 4ஆம் உலக பெண்கள் மாநாட்டின் 30வது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் கேலகர். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான சிறுமிகள் காணாமல் போய் மரணமடைகின்றனர் என்றும், பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான எந்த ஒரு வன்முறையும் ஏற்றுக்கொள்ள முடியாதது, அதனை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் பேராயர் கேலகர். நலவாழ்வு பராமரிப்பில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து பெண்களை பாதிக்கின்றன என்றும், 1990ஆம் ஆண்டு முதல் தாய்வழி இறப்பு விகிதங்கள் போதுமான அளவிற்கு குறைந்திருந்தாலும் அண்மைய ஆண்டுகளில் அதன் முன்னேற்றம் தடைபட்டுள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார் பேராயர் கேலகர். பிறக்காத குழந்தை முதல் முதியவர் வரை ஒவ்வொரு நபரின், குறிப்பாக மிகவும் பலவீனமான மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களின் மாண்பானது மதிக்கப்படாவிட்டால் பெண்களுக்கான சமத்துவத்தை ஒருபோதும் நாம் அடைய முடியாது என்று வலியுறுத்திய பேராயர் கேலகர் அவர்கள், வாழ்க்கை உரிமையை பாதுகாப்பது அவசியம், ஏனெனில் அது மற்ற அனைத்து அடிப்படை உரிமைகளையும் ஆதரிக்கிறது என்றும் எடுத்துரைத்தார். பெண்களுக்கு சமத்துவத்தை உறுதி செய்வதற்கும் கடவுள் கொடுத்த மாண்பிற்கு மரியாதை செலுத்துவதற்கும் மாநிலங்கள் தங்கள் உறுதிமொழிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பது திரு அவையின் ஆசை மற்றும் நம்பிக்கை என்றும் கூறினார் பேராயர் கேலகர். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்களது ஆர்வமுள்ள செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.